ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே முடிஞ்சால் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த கதை இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரி, ஓகே, நம்ம வளவலான்னு பேசிகிட்டு இருக்காம இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 1 எபிசோட் 2. அப்புறமா நேற்றுக்குள்ளே எபிசோடில் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், அந்த ட்ராகனோட பேர் வால்டோரா. இப்போ நம்ம ஸ்லைம் வந்து வருத்தப்படுது, இந்த ப்ரிசன்குள்ளேயே நீ இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம 2 பேருமே இப்போ திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். உன்னை அப்படி இந்த ப்ரிசன்குள்ளேயே விட்டுட்டு போக எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் வந்து ரொம்பவே வருத்தப்படுது. சரி, ஓகே, நான் வேணா என்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேட் சேஜ் அப்படிங்கிற அதோட ஸ்கில்லை வச்சு இந்த இம்ப்ரிசன்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுது. பட் ஆனால் அதோட அனலைஸ் ஃபெயிலியர் ஆகுது. உடனே நம்ம ஸ்லைம் வந்து வல்டாரா ட்ராகனை பார்த்து சொல்லுது, நம்ம வந்து 2 சைடுமே வந்து இந்த ப்ரிசனை அனலைஸ் பண்ணணும், அப்படின்னா தான் உன்னை இதுக்குள்ளேருந்து வெளியே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், நான் இதுக்குள்ளே இருக்கிறதுனால என்னோட ஸ்கில்ஸ் எதுவும் வேலை செய்யாத அப்படின்னு அந்த ட்ராகன் சொல்லுது. உன்னை இந்த இடத்துல தனியாக விட்டு போக எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பேசாமல் என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது, நீ என் வயிற்றுக்குள்ளே போயிருந்தியா, நான் உன்னைய வெளியே இருந்து அனலைஸ் பண்ணுதேன், நீ உள்ளுக்குள்ளே இருந்து உன்னோட நெருப்பை வச்சு அதை உடைக்க பாரு, இல்லைன்னா அனலைஸ் பண்ணு, நீ எனக்குள்ளேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. உடனே அந்த ட்ராகன் விழுந்து விழுந்து சிரிக்குது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னைய நம்புறேன் அப்படின்னு சொல்லுது. என்னது நம்புறியா அப்படிங்கவும், ஆமாம், நீ என்னோட ஃப்ரெண்ட் ஆகிட்ட, நான் உன்னைய நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராகன் சொல்லவும், சரி, ஓகே அப்படின்னு இவங்க 2 பேருமே முடிவெடுக்கிறாங்க. வெயிட் பண்ணு, நான் வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு பேர் வைக்கணும், நம்ம 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், கிட்டத்தட்ட குடும்பம் மாதிரி நம்ம 2 பேருக்கும் ஒரே பேர் காமனாக இருக்கிற மாதிரி பேர் வைக்கணும், நீ எனக்கு ஒரு பேர் வை அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஸ்லைம் யோசிக்குது. உன்னோட பேர் வல்டோரா, அந்த வல்டோராங்கிறதுக்கு மீனிங் என்னது, ஸ்ட்ராம். அப்போ ஸ்ட்ராமுக்கு ஈக்குவலான ஏதாச்சும் ஒரு வேர்டு வரணும், டெம்பஸ்ட்னு நான் உனக்கு பேர் வைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த ட்ராகனும், இந்த பேர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, பேரே மாசாக இருக்குது, சரி, ஓகே, நான் இப்போ உனக்கு பேர் வைக்கேன், உன்னோட பேர் வந்து ரீமரோ அப்படின்னு சொல்லுது. அது சொன்ன உடனேயுமே நம்ம ஸ்லைம் ஒரு தினசா அப்படியே ஜொலிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ உன்னோட பேர் ரீமரோ டெம்பஸ்ட், என்னோட பேர் வல்டோரா டெம்பஸ்ட், இப்போ ஓகே, உன்னோட அந்த இதை ஆரம்பி அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஸ்லைமும் அந்த அன்றைக்கி ப்ரெடிட்டர் ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணுது. இந்த மொத்த ட்ராகனையும் அப்படியே அந்த ஜெயிலோட சேர்த்து அப்படியே முழுங்கிடுது. இப்போ வயிற்றுக்குள்ளே வச்சு அந்த அன்லிமிட்டெட் இம்ப்ரிசன்மெண்ட்டை அனலைஸ் பண்ணிகிட்ருக்கு. இப்போ அப்படியே பேக்ரவுண்டில் ஒரு கதை சொல்கிறாங்க. இந்த ட்ராகன் இருந்த அந்த ஒரு காடு நிறைய ராஜ்யங்களுக்கு நடுவில் இருக்குது. அதில் முக்கியமான ராஜ்யம்னா கிங்டம் ஆஃப் ப்ளூமட் அப்படிங்கிற ராஜ்யம் தான். அதில் வந்து மேயர் மாதிரி இருக்கிற ஒருத்தன் ஒரு கில்டு மாஸ்டர், அதாவது அட்வென்ச்சர்ஸ் பண்ண போகிறவங்க, மான்ஸ்டர்ஸ் பிடிக்கிறவங்களோட மாஸ்டர் ஒருத்தனை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கான். அந்த வல்டோரா ட்ராகன் காணாமல் போனதுலேருந்தே இந்த மான்ஸ்டர்ஸோட அட்ராசிட்டி அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை சுற்றி ராஜ் ஏதாச்சும் உங்களை அட்டாக் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிண்டலாக அவன் பேசுகிறான். உடனே இந்த மேயர் மாதிரி இருக்கிற ஆள் உடனே அந்த அன்றைக்கி டென்ஷன் ஆகவும், சரி சரி கவலைப்படாதீங்க, நான் என்னோட ஆளுங்களை அனுப்பி அங்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்கிறேன், பார்த்துட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி தான். நம்ம ஸ்லைமுக்கு இந்த வல்டோரா ட்ராகன் காணாமல் போனதுனால இந்த மான்ஸ்டர்ஸால் ஊருக்குள்ளே பிரச்சனை அப்படிங்கிறதே தெரியாது. இது இந்த இடத்த விட்டு வெளியே போகிறதுக்கு வழியை தேடிட்டு இருக்கு. பட் ஆனால் ரொம்ப நாளாக தேடியும் கிடைக்கல. போகிற வழியில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்ருக்கு. அப்போ வாட்டரை வச்சு ஒரு பிளேட் மாதிரி அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிடுது. அண்ட் அது வழியாக நிறைய புது ஸ்கில்லும் அதுக்கு கிடைக்கிது. உடனே சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு பெரிய ஸ்னேக்கை பார்க்குது. உடனே சரி, ஓகே, இது அந்த ட்ராகன் லெவலுக்கு பயங்கரமாக இல்லை, இப்போ நம்மளோட ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் பிளேடு மாதிரி விடவும் அந்த ஸ்னேக்கை ரொம்பவே ஈஸியாக கொண்டுருது. இது மேலே நம்ம ப்ரெடிட்டர் ஸ்கில்லை யூஸ் பண்ணால் இதோட ஸ்கில்லு நமக்கு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்னேக்கை மொத்தமாக சாப்பிட்ருது. உடனே எனக்கு டேஸ்ட் தெரிலனாலும் அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. இப்போ அதுக்கு வந்து ஒரு பாய்சன் ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் பாய்சன் விடுறதுக்குள்ளான டெக்னிக்லாம் கிடச்சிருக்கு. இப்போ இன்னொரு மான்ஸ்டரை பார்த்தோன்னே இந்த பாம்பு மாதிரி மாறுது. இது என்ன சாப்பிட்டாலும் அது மாதிரியே இந்த ஸ்லைமால் மாற முடியும். ஸோ இப்போ அந்த பாம்பு மாதிரி மாறி அதுக்கு பாய்சனை விட்டு அதை கொண்டுட்டு அதையும் சாப்பிட்ருது. இப்படியே அந்த இடத்துல இருக்கிற நிறைய மான்ஸ்டர்ஸை தன்னோட ஸ்கில்லை வச்சு அடிச்சுட்டு அதுங்களோட ஸ்கில்லை இதை எடுத்துக்கிடுது. அப்படியே சாப்பிட்டு ஒரு ஸ்பைடரை தின்னு வெப்பெல்லாம் விட்டு ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்கு. அண்ட் அதை வச்சு ஒரு பேட்டை பிடிக்குது. அந்த பேட்டை பிடிச்சதுனால இதோட வாய்ஸ் ரொம்பவே கணீர்னு வர்ற மாதிரி ஒரு ஸ்கில் இதுக்கு கிடைக்குது. அண்ட் இப்போ இது நல்லாவே பேச தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் ஒரு வழியாக இந்த இடத்துலேருந்து வெளியே போகிறதுக்கு உண்டான கதவை நம்ம ஸ்லைம் வந்து பார்க்குது. இதை எப்படி திறக்கிறது அப்படின்னு அதை யோசிச்சுட்டு இருக்கமே அந்த கதவு தானாக திறக்குது. நம்ம ஸ்லைம் அப்படியே ஆச்சரியத்தோடு நின்று பார்த்தா ஒரு 3 மனுஷங்க வராங்க. உடனே இது ஒளிஞ்சுக்கிடுது. ஆக்சுவலி இந்த 3 பேரும் அட்வென்ச்சரர்ஸ். அந்த ஒரு மனுஷன் பேசிகிட்டு இருந்தான்ல, அவன் அனுப்பி தான் இந்த இடத்துக்கு இவங்க வந்திருக்காங்க, அந்த வல்டோரா ட்ராகனுக்கு என்னாச்சுன்னு பார்க்குறதுக்கு. இந்த ஸ்லைம் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு புரிய மாட்டேக்கே அப்படின்னு சொல்லவுமே அதுக்கு ஒரு ஸ்கில் வருது. அவங்க பேசுகிறது இப்போ புரிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்கில்லை வச்சு உங்களாலையும் மனுஷங்க கிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேட் சேஜ் சொல்லவும், அந்த கம்ப்யூட்டர் சொல்லவும், நம்ம ஸ்லைம் வந்துட்டு இல்லை நான் போய் பேசினா ஏதோ மான்ஸ்டர் பேசுதுன்னு அவங்க என்னை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஸோ நான் பேசாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு அது மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கும்போதே அவங்க அப்படியே இன்விசிபிளாக மறந்து போகிறாங்க. நம்ம ஸ்லைம் ஆச்சரியப்படுது, இந்த ஸ்கில் எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும், சரி, ஓகே, நம்ம இங்கேருந்து வெளியே போக வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே போயிடுது. அதில் ஒரு பொண்ணு ஏதோ மான்ஸ்டர் போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லுதா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிருந்தாங்க.
நான் கிட்டத்தட்ட அந்த வல்டோராவை முழுங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா, அது எதுவுமே என்கிட்ட இன்னும் பேசவே இல்ல. சரி ஓகே. அது வெளிய வரும்போது அதுக்கு நான் நெறைய கதை சொல்ற மாரி இந்த ஊரையே சுத்தி பார்க்கணும். அப்படின்னு நம்ம ஸ்லைம் நெனச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே பார்த்தா, ஒரு காப்லின்ஸ் வந்து ஆயுதத்தோட நிக்காங்க. உடனே அந்த அன்னைக்கு இந்த ஸ்லைம் ஃபர்ஸ்ட்டு பயப்படுது. பார்த்தா அவனுங்க, "நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு தெரியும். எங்கள எதுவும் பண்ணிறாதீங்க. நாங்க உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க தான் வந்திருக்கோம்." அப்படின்னு சொல்லவும், அந்த ஸ்லைம் யாரு ஸ்ட்ராங்குன்னு சொல்லுதானுங்க? என்னையவா? அப்படின்னு கேட்கவும், ஆமான்னு சொன்னோனே, "ஓகே. என் பேரு ரீமரோ" அப்படின்னு அது கத்த ஆரம்பிக்குது. உடனே, "ஐயோ! நீங்க ஸ்ட்ராங்குன்னு தெரியும். ஐயா எங்கள விட்டுருங்க." அப்படின்னு சொன்னோனே, அது மெல்ல வாய்ஸ்ல பேசுது. "எங்களுக்கு ஆபத்து. உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம்." அப்படின்னோனே, இப்போ அவங்க வில்லேஜ்க்கு அத கூட்டிட்டு போறாங்க. இவங்க தனியா பேசிட்டு இருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அத ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஊர்லயே பெரியவர் ஒருத்தர் அந்த ஸ்லைம் கிட்ட பேசிட்டு இருக்காரு. எங்களோட கடவுள் இவ்வளோ நாள் எங்கள பாதுகாத்துட்டு வந்துட்டுருந்தாரு. பட் ஆனா, இப்ப அவரு திடீர்னு மறைஞ்சு போயிட்டாரு 1 மாசத்துக்கு முன்னாடி. அதனால இப்ப மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. நீங்க தான் எப்படியாச்சும் எங்கள காப்பாத்தணும் அப்படிங்கவும், ஒருவேள நம்ம அந்த வல்டோராவ தான் இவனுங்க கடவுள்னு சொல்லுதானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் நெனைக்குது. அந்த இடத்திலேயே வல்டோரா டிராகன் தான் ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுனால, மத்த எந்த மான்ஸ்டர்ஸுமே அந்த இடத்த அட்டாக் பண்ணாம இவ்வளோ நாள் இருந்திருக்கு. இப்ப அந்த டிராகன் இல்ல அப்படின்னோனே, எல்லா மான்ஸ்டர்ஸும் இங்க அட்டாக் பண்ணுது அப்படிங்கிறத அந்த ஸ்லைம் புரிஞ்சுக்கிடுது. "ஏங்க நான் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லங்க. என்னைய போய் ஹெல்ப் பண்ண சொல்றீங்களா?" அப்படின்னோனே, "போங்கங்க காமெடி பண்ணாதீங்க. உங்கள சுத்தி மேஜிக் பவர பார்த்தாலே தெரியுது நீங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் சொல்லவும், உடனே அந்த அன்னைக்கு "என்ன சுத்தி எவ்வளோ பவர் இருக்கு காட்டு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் சொன்னோனே பார்த்தா, வேற லெவல்ல பவர் இருக்கு. இத வச்சுக்கிட்டா நான் இவ்வளோ தூரம் சுத்திட்டு திரிஞ்சிருக்கேன். இது ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் யோசிக்குது. இப்போ அத சுத்தி இருக்கிற அவ்வளோ பவரையும் உள்ள இழுத்துக்கிடுது. "நான் சும்மா உங்கள டெஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. பரவால்ல நான் பலசாலி அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் சமாளிக்குது. ஆமா. அப்டின்னா, அந்த மனுஷங்க யாரும் ஏன் என்னைய நோட் பண்ணல? ஒருவேள அப்ப அந்த மனுஷங்கலாம் சரியான முட்டாளுங்களா இருப்பாங்களோ? அப்டின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லைம் யோசிக்குது. இங்க அந்த ஊர் தலைவரு அவங்களோட பிரச்சனைய எக்ஸ்ப்ளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டயர் வுல்ஃப் அப்டிங்கிற ஒரு மான்ஸ்டர் கூட்டம் இவங்கள அட்டாக் பண்ணி, இவங்களோட ஆளுங்க நெறைய பேர கொன்றுது. அது கிட்டத்தட்ட 100 பேர் இருக்கு. இவங்க குரூப்ல ஒரு ஸ்ட்ராங்கான வாரியர் இருக்கான். அவன் ஒத்தாளா நின்னு போய் சண்ட போட்டு கடைசில இறந்து போயிருதான். நாங்க பொம்பளைங்க, சின்ன பசங்கன்னு சேர்த்தே மொத்தமா 60 பேர் தான் இருக்கோம். ஆனா அந்த டயர் வுல்ஃப் 100 இருக்கு. எப்படியும் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அந்த வாரியர் எங்களுக்காக தனி ஆளா போய் சண்ட போட்டு இறந்து போயிட்டான். இப்ப எங்கள காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல. நீங்க தான் எங்கள காப்பாத்தணும் அப்படிங்கவும், நம்ம ஸ்லைம் வந்து சரி ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா, ரிட்டர்னா நீங்க எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. உடனே அந்த வில்லேஜ் சீஃப் வந்து சொல்றாரு, எதுவுமே குடுக்குறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துட்டு இருக்காரு. கடைசில நாங்க வந்து உங்களுக்கு சாகுற வரைக்கும் நன்றி கடனோட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லுதாரு. ப்ளீஸ் எப்படியாச்சும் எங்க கிராமத்த காப்பாத்துங்க அப்படின்னு அவரு கெஞ்சுதாரு. உடனே நம்ம ஹீரோக்கு பழைய ஞாபகம் வருது. அவன் ஆஃபீஸ்லயே இதே மாரி தான் ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அது பேசிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே பார்த்தா அந்த வுல்ஃப் அந்த இடத்துக்கு வந்துருது. உடனே மக்கள் எல்லாம் பதற ஆரம்பிக்காங்க. உடனே நம்ம ஸ்லைம் வந்துட்டு யாரும் பதறாதீங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி காப்பாத்துறேன் அப்படின்னு அது சொன்ன உடனேயுமே எல்லாரும் நம்ம ஸ்லைமுக்கு தல வணங்குறாங்க. அந்த காப்ளின் கூட்டமே தல வணங்குது. இப்போ அந்த காப்ளின் கூட்டத்துக்கே நம்ம ஸ்லைம் தலைவன் ஆயிடுச்சு. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். ஏன்னா, அந்த ஸ்லைம் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து சின்ன சின்னதா தான் வேலை பண்ணிட்டுருக்கும். பட் ஆனா போக போக கதை வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ எடுத்தோனயே நெறைய ட்விஸ்ட்ட எதிர்பார்க்காதீங்க. போக போக தான் கொஞ்சம் கொஞ்சமா ட்விஸ்ட் வரும். பட் கதை ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்டின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ஸ மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.